விழுப்புரம் அருகே ஒரு தலை காதல் தொந்தரவு கொடுத்த மாற்றுத்திறனாளி இளைஞர் மீது அளிக்கப்பட்ட புகார் மீது போலீசார் நடவடிக்கை எடுக்காததே மாணவி நவீனா உயிரிழப்புக்கு காரணம் என அவரது குடும்பத்தினர் குற்றம் சாட்டியுள்ளனர். இதுகுறித்து நவீனா குடும்பத்தினருடன் நமது செய்தியாளர் ராஜீவ் நடத்திய கலந்துரையாடலை இப்பொழுது பார்க்கலாம். பெண்ணோட இழப்புக்கு உரிய நீதி விசாரணை வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். இது குறித்து அவர்கள் நம்மிடையே இருக்காங்க, அவங்க கிட்ட கேட்கலாம். சொல்லுங்க, இப்போ தமிழக அரசிட்ட நீங்க என்ன கோரிக்கை வைக்கிறீங்க? இந்த பொண்ணுக்கு நடந்த மாதிரி வேறு எந்த பொண்ணுக்கும் இந்த வரைக்கும் தமிழ்நாட்டில் இது வரைக்கும் நடக்கக்கூடாது. இதுக்கு நீதி விசாரணை தேவை, சிபிஐ வச்சு விசாரிக்கணும். இது ஒரு 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 தனிப்பட்ட முறையில் அவர் இந்த அளவு செஞ்சுருப்பார்னு எங்களுக்கு சந்தேகமாக இருக்குது. அவர் பின்னாடி யாரோ ஒரு தூண்டுதல் இருக்கிறதுனால தான் அந்த மாதிரி அவர் பண்ணியிருக்காரு. இது மூலமா நம்ம போலீஸில் மகளிர் காவல் நிலையத்துலையும் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கோம். காவல் நிலையத்துலையும் கம்ப்ளைண்ட் பண்ணும்போது அவங்க ஒரு கை கால் இல்லாதவங்க அவங்க அந்த அளவுக்கு ஒன்றும் பண்ணுற மாட்டாங்க, நீங்கள் விட்டுருங்க, அவரை ஜெயிலில் போட்டால் கூட இப்போ அவருக்குன்னு உதவி பண்ணுறதுன்னு ஒரு ஆள் தேவைப்படும், அதனால் அவர் அந்த அளவு நாங்கள் வான் பண்ணி விட்டுறோம், நீங்கள் விட்டுருங்க. அவருடைய கவனக்குறைவால் அஜாக்கிரதையால் இப்போ விட்டதுனால இவ்வளோ பெரிய பேரிழப்பு ஏற்படுத்திருக்கு. இதுக்கு தமிழக அரசு எந்த முறையில் விசாரணை பண்ணி இந்த பொண்ணுக்கு கிடைத்த அநீதியை எப்படி அவங்க கரெக்ட் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. இதனால் அந்த குடும்பத்துக்கு ரொம்ப ஏழ்மையான குடும்பம். இதுக்கு அரசாக பார்த்து ஏதாவது நிதி உதவி பண்ணணும். இனிமேல் இது தவறு நடக்க முடியாமல் பார்த்துக்கணும். அதே போல் உறவினர்கள் மட்டுமல்லாமல் இந்த ஜிப்மர் மருத்துவமனை வளாகத்தில் இப்போ மாதர் சங்கமும் முற்றுகையிட்டு அதே போல் அந்த பொண்ணுக்கு நிர்பயா நிதியிலிருந்து 10 லட்சம் நிவாரண நிதியாக வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்துள்ளனர். இது குறித்து இந்த மாதர் சங்கத்திடம் நேரடியாக கேட்கலாம். சொல்லுங்க, தமிழகம் புதுச்சேரி தொடர்ச்சியாக இந்த மாதிரி மகளிர் மீதான தாக்குதல் வன்முறை தொடர்ச்சியாக இருக்கு, நீங்க என்ன கோரிக்கை வைக்கிறீங்க? இந்த மாதிரி வன்முறைகளை அரசாங்கம் தான் தடுத்து நிறுத்தணும். இப்போ காவல்துறையினர்கிட்ட நம்ம கம்ப்ளைண்ட் கொடுத்தா கூட அவங்க மெத்தனமாக விட்டுடுறாங்க, சும்மா விசாரிக்கிறாங்க, விட்டுறாங்க. அவங்க தீவிரமான நடவடிக்கை எடுத்துருந்தா இந்த மாதிரி இந்த பெண் இன்றைக்கி இறந்திருக்க வாய்ப்பே கிடையாது. இது மாதிரி நிறைய வன்முறைகள் நடக்குது. இதெல்லாம் அரசாங்கம் தான் தட்டி கேட்கணும். காவல்துறை கட்டாயம் காவல்துறையிட்ட நம்ம மனு கொடுத்தோம்னா உடனே கூப்பிட்டு விசாரிக்கிறேன்னு சொல்லிட்டு திரும்பி விட்டுடுறாங்க. அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணும். இது அவங்களுடைய தண்டனைகள் கடுமையானாதான் இவங்களுடைய குற்றங்கள் குறையும் அப்படின்றது எங்களுடைய கருத்து. அதே நேரத்தில் இந்த பொண்ணுக்கு பாதிக்கப்பட்ட பெண் இறந்துட்டதுனால அந்த குடும்பத்துக்கு ரொம்ப ஏழ்மையான குடும்பம், அவங்களுக்கு நிர்பயா நிதி மத்திய அரசு நிதியிலிருந்து 10 லட்சம் ரூபாய் கட்டாய நஷ்டஈடு வழங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிவாரண நிதியாக கொடுக்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் அனைத்து இந்திய ஜனநாயக மாற்றங்க கேட்டுக்கிறோம்.